Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காளான் தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இது வந்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுவுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கிரேவிக்கான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் அதாவது காளானை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி சின்ன சின்னதாக டஸ்ட்டெலாம் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், மஷ்ரூம் 2 நிமிஷம் அப்படியே வச்சாச்சு நம்ம. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி தனியாக வரும். அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் மஷ்ரூமில் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி இருக்கும். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடுங்க. அப்போது அதோட வாசம் சூப்பராக இருக்கும். இந்த காளான் தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்ட்டு எல்லாத்துக்குமே செமையாக ஆப்ட் ஆகும். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான காளான் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.